கீழ் பகுதியில் இந்த ஒத்தையடி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போக போகிறோம். பயங்கரமான ஒரு வழிதாங்க. இந்த கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். யானை ஏசானதுல உடச்சிட்டு வந்திருக்கா? நேற்று நைட்டு வந்திருக்குமோ? இருக்கும். நைட் டைமில் அப்படியே ரவுண்டிங்கில் வரும். இருக்குது அங்கே ஒரு வீடு, அது அங்கே ஒரு அப்படி இருக்கு. அப்படிங்களா? ஒரே இடத்துல இல்லை, 3 வீடு 3 இடத்துல இருக்கு. அப்படிங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு வீட்டில். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க. வழியில் போகலாங்களா? ஏதாவது ஆனை இருக்குமா? யானை நைட்டில் வந்திருக்கு. எப்படி போயிருக்குன்னு தெரியல. அந்த குடத்துல தண்ணி அதெல்லாம் குடத்துல மிதிச்சு கம்பி கட்டிதோமா. சரிங்க. அதில் பிச்சு வீசிட்டு போய் குமிச்சுட்டே வந்திருக்காரா. இது அந்த ஆற்றுக்கு மேல் பக்கம் மண்ணு திடுவில் தானே நின்றுட்டு இருந்திருக்கு. இது பார்க்கல இவரு. அப்போ பார்த்து இது இங்கேருந்து அதுக்குள்ள ஓடி இருக்காரு. அது பின்னாடியே போய் பிடிச்சிரு. ஒன்று போன இடத்துல கோத்திமுக்க ஒரு ஆள் காலையில் 7:45 ஒரு பொம்பளை பின்ன கால் உடைஞ்சிருக்குல்ல. அப்படிங்களா? அது ஜிஎஸ்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காருங்களா? கேள்விப்பட்டேன் நான். காலை ஒன்றுக்கு ஒரு கால் போயிடுச்சான். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பொம்பளை தான் வேலைக்கு வந்துட்டு பஸ்ஸில் இருந்து விட்டு கீழே இறங்கியிருக்கு. யானை மேலே இருந்து வந்ததும் பிடிச்சிரு. சரி, அப்படியே பார்த்து போங்க. சரிம்மா. சரி. எந்த நேரமும் யானை வந்துட்டே இருக்குது. பண்றது அதான் நேற்று நைட்டு தான் யானை வந்துச்சுங்களாம்மா? நைட்டு கூட வந்துச்சுதா. அப்படியே போகுது வந்தா. பயமா தான் இருக்கு. என்ன பண்றது? அது என்ன ಗೊತ್ತಿಲ್ಲப்பா. நீ மாவையே போகக்கலே போகலண்டா. ಈ ಕಡೆ ಹೋಗಿ ಹೋಗುದು. ಪಾರೆ ವಯ್ಯ ಅದಕ್ಕೆ ಇದೆ போணும். நம்ம கூரை வைய வேணாம். அது ஏன்னா இருந்துட்டா தொகாக்காரது யாருந்தே அவர் இருக்காரு மாமியும் மாமர மாட்ட இருக்காரு ஆளாக்கொண்டு. இங்க வயதை கேட்பணும். இங்க வய கேட்பணும். லாஸ்ட் வேற இருக்காரு. போயிட்டு ரிட்டர்ன் பாறை வெளியே தான் வரணும். டெய்லி கூட்டிட்டு வர வருவானு இல்லையா? சாயங்காலம் கூட்டிட்டு போகணும். கிளம்புமா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரீட். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தேரி பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்ம இப்போ பயணம் பண்ணி நான் நம்ம நண்பர் சரவணும் இப்போ கிளம்பியிருக்காங்க. ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஒரு மாதம் மேலே ஆச்சுங்க வீடியோ போட்டு. ஏன்னா ஒரு 2 மாதமாக நம்ம எந்த ஒரு பயணமும் பெருசாக பண்ண முடியலைங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. போன சில வீடியோக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேங்க. ஆக்சிடென்ட் ஆனது, அது போக அப்பா தவறுனது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுனால இந்த ஒரு 2 மாதம் எந்த ஒரு பயணமும் நானும் பெருசாக பண்ணலைங்க. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு மாதமும் பெருசாக நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோவும் பெருசாக பதிவு பண்ணலைங்க. சொல்லப்போனால் சேனல் டவுனுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகி போச்சுங்க. ஸோ இப்போ 2 மாதத்துக்கு பின்னாடி ரொம்ப முயற்சி எடுத்து இப்போ மறுபடியும் ஒரு பயணம் நான் நம்ம நண்பர் சரவணனும் இப்போ ஆரம்பித்து ஒரு கிராமத்தை நோக்கி இப்போ போயிட்டுருக்கேங்க. இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியும் சொல்கிறாங்க. நம்மளோட சேனல் 100K சப்ஸ்கிரைபர்களை ரீச் ஆகிடுச்சிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. உங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபர்கள், வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. நம்மளோட சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபரோட இனி தொடர்ந்து நம்ம முன்னேறி அடுத்த வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க மக்களே. திரும்ப ஒரு டைம் சொல்கிறேங்க, 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க எல்லாருக்குமே. சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ், புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், அந்த மாதிரியான எல்லா நண்பர்களுக்கும், அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமா, அத்தை, பாட்டி, தாத்தா அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கோடான கோடி நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி 100K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப பாடுபடணும். அது கூட உங்களோட சப்போர்ட் மெயினாக வேணும். மிகப்பெரிய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு பெரிய இலக்கம் அடைஞ்சிருக்கேங்க. மிகப்பெரிய நன்றிங்க. ஓகேங்க. நம்ம இப்போ கோத்தேரியிலேருந்து கீழ் கோத்தேரி அங்கேருந்து சோழர் மட்டம் சோழர் மட்டத்துலேருந்து கீழ் பகுதியில் இருக்கிற
ஒரு கிராமத்தை நோக்கி இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்து இந்த அழகான ஒரு எஸ்டேட் வழியில் சூப்பரான இந்த மாதிரியான தார் ரோட்டில் நம்ம இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே அங்கே போய் மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தை சும்மா லைட்டாக அப்படியே பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு ட்ரக்கிங் வந்து பண்ண போகிறோங்க. பயங்கரமான ஒரு கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். அதை வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவுலாம் பார்க்க போகிறோங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கங்க. இப்போ மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. அதே மாதிரி இந்த மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த கிராமத்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க ஒரு டைம் வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி இப்போ இந்த கிராமமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் இப்போ ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷங்களும் வந்து ஒவ்வொரு கிராமம் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ் இந்த மாதிரியான கிராமத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களோட இப்போது அவங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குது, இப்போ மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வீடு, அதே மாதிரி ரோடு இல்லாதவங்களுக்கு ரோடு, இந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடச்சிருக்கா இல்லைன்னா அப்படியே தான் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம். அவங்களோட குறைகள் நிறைகள் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போன கிராமமாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் பயணம் பண்ணி அதே கிராமத்துக்கு போய் மறுபடியும் வீடியோ பதிவுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னாங்க ஒரு வருஷம் கழித்து போனால் கூட அந்த கிராமத்தை பார்க்குறதே நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் வந்து மாறிட்டே தான் இருக்குங்க. நம்ம ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. ஒவ்வொரு நாளும் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான பகுதியிலும் சேஞ்சஸ்லாம் இருக்குதுங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு அழகான தாரோடு, அழகான எஸ்டேட்டு, மலையோட 2 சைட்லேயும் எஸ்டேட்டுங்க. நடுவில் வந்து ஒரு ரோடு, கீழ்ப்பகுதியில் வந்து மலையோட அடிவாரம். இந்த மாதிரியான அடிவாரத்துக்கு பக்கத்தில் அழகான ஒரு தார் ரோடு. இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு போனோம்னா இந்த இடத்துல வந்து அத்தியூர் மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கேருந்து லெஃப்ட்டில் போனோம்னா அங்கேயும் ஒரு 2 கிராமம் இருக்குங்க. அது வந்து நம்ம ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம அங்கேருந்து லெஃப்ட்டில் போகாமல் ஸ்ட்ரைட்டில் மறுபடியும் போய் அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு லெஃப்ட் எடுத்து தான் மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தை தொடர்ந்து நம்ம அடுத்து கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம நடந்து தான் போக போகிறோம். ஏன்னா இந்த கிராமத்துக்கு பாதையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மலையிலேருந்து கீழே அப்படியே சரிவில் கீழே இறங்கி போனால் தான் அந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க முடியுங்க. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோ பதிலாம் பார்க்க போகிறோங்க. இதுதான் வந்து அத்தியூர் மட்டம். மேல் சைடில் வந்து டீ செடி, கீழ் சைடில் வந்து காப்பி செடிகள். எப்பவுமே நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து காப்பி செடிகள்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாங்க. டீ செடி விட காப்பி செடி தான் அதிகமாக இருக்குங்க. டீ செடினா பார்த்தீங்கன்னா பெரிய எஸ்டேட் அந்த மாதிரி இருக்குங்க. காப்பி செடிகள் வந்து எஸ்டேட்டும் இருக்குது, அதே சமயம் இந்த கிராம மக்களோட தோட்டங்களும் இருக்குங்க. அது இந்த மாதிரியான கிராமங்களில் இப்போ ரீசெண்டாக வந்து யானைகள் நடமாட்டம் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஏன்னா நம்ம இப்போ வீடியோ ஆரம்பிச்சது கோத்திமுக்கு அப்படிங்கிற பகுதியில் இருந்துங்க. அந்த கோத்திமுக்கு அப்படிங்கிற பகுதியில் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவை ஒரு யானை தாக்கி அந்த அம்மாவுக்கு கால் வந்து உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. பட் நல்லா இருக்காங்க. ஆனால் வந்து காலையில் 10 மணிக்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுருக்கும்போது பின்னாடி வந்து யானை வந்து தாக்கியிருக்குங்க. அந்த அம்மா வந்து சுதாரித்து போகிறதுக்குள்ள கீழே விழுந்து காலை உடஞ்சதான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் சொல்லி எனக்கு கேள்விப்பட்டாங்க. அதே மாதிரி மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துலேயும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் வந்து யானை அடித்து ஒருத்தர் வந்து இறந்துருக்காருங்க. ஸோ அந்த மாதிரியான யானைகள் நடமாட்டம் இந்த பகுதியில் வந்து அதிகமாக இப்போ ரீசெண்டாக இருக்குங்க. இங்கேருந்து லெஃப்ட் தானே சொன்னேன், கீழே கரெக்டாக இங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் நம்ம கீழே இறங்கி போனோம்னா மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கேயே ஒரு 2-3 கிராமமெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பதிலாக பார்க்கலாங்க. ஏசாரணை இது ஃபுல்லாகவே காங்கிரீட் ரோடு தான் ஊர் வரைக்கும். அப்புறம் இந்த மாதிரியே எப்படி இருக்குது, அப்போ காங்கிரீட் ரோடு தான் இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் ரோடு நல்லா இருக்குது. இங்கே ஒரு டைம் மெட்டுக்கல்ல ஒருத்தர் வந்து அடிச்சதில்ல சார், எங்கே சார்ண்ணா அங்கேயா? அதான் ஒரு நைட்டில் தான் பஸ்லேருந்து இறங்கி வரும்போது அடிச்சு சொன்னாங்களே, இங்கே தானா இந்த பாலத்துட்டவா? ஓ, ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்காக நைட் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த இடத்துல. தண்ணி
குடிக்க வந்திருக்கோம், அடிச்சிருக்கோம். தண்ணி குடிக்கிறதுக்கு தான் ஏன்னா வந்திருக்கு. இவங்க பஸ்லேருந்து இறங்கி வரணும், இதில் தான் வந்தாகணும். மெட்டுக்கல் வரணும்னா பாருங்க மக்களே, இந்த இடத்துல வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து யானை தாக்கி அவர் வந்து இறந்துட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டீ எஸ்டேட் தான். பரவாயில்ல, வெயில்லாம் நான் மோடமாக இருக்கு. வெயிலாக இருந்துச்சுன்னா டயர்டாகிடுவான், மோடமாக்குனா கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியே மலைக்கு மேலே லைட்டாக அப்படியே ஏறிட்டுருக்கோம். சின்ன மலை தாங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே அப்படியே ரோடு வந்து ப்ளைனாக தான் போகும். இந்த ரோட்டில் பஸ் இல்லை சார்? இங்கே பஸ் இல்லை, அந்த நம்ம பிரிஞ்சு வந்தோம்ல அங்கேருந்த பஸ்ஸு. அதுலேருந்து நேராக போனால் அங்கே பாவியூர் வரைக்கும் போய் பஸ்ஸு திரும்பி வந்துரு. கரெக்டா? இல்லை, டெய்லி இப்படியே மோடமாக தான் இருக்கேன். மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே மோடம் மட்டும் போட்டே இருக்குது. மழை பெய்ய மாதிரி அப்படியே காமிச்சு மோடம் போட்டே இருக்கு. அப்படியே போயிடுது. மழையெல்லாம் பேஞ்சாதான் இந்த மாதிரி காடெல்லாம் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் மழை பெய்யுற சீசன் தானே. ரோடு பார்க்க அழகாக இருக்குது. 2 சைடு அப்படியே ஃபுல்லாக தோட்டங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி செடி, கீழ் சைட்லையும் காப்பி செடி தாங்க. அதேமாதிரி நம்ம மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் நெருங்கியாச்சு. வண்டி அந்த ஸ்கூல் தாண்டி நிற்பாட்டில்லாமல் சார்ண்ணா? இங்கே முன்னாடி இங்கே வா, கோயில்கிட்ட வா. இங்கே இந்த கோயில்கிட்ட வா. உள்ளே நிப்பாட்டலாமா? ஏதாவது வழி மாதிரி இருக்குல்ல? அது ஏதாவது வண்டி போத்தனா மேலே கொஞ்சம் ஏற்றி பார்க்கலாம். கீழே இருக்குன்னா ஏற்ற முடியாது. இல்லை, அப்படி கீழே இருக்குன்னா ஏற்ற முடியாது. தள்ளிக்கலாம்ல? தள்ளிக்கலாம்ல? இறக்கலாமா கீழே? தள்ளி ஏற்றிக்கலாம். சரி, கீழே ஒன்று ஓரம் பண்ணி பாட்டிக்கலாமா? அதான் கரெக்டு. ஏன்னா யாராவது வண்டி வந்துச்சுன்னா கூட தொந்தரவுலாம் இருக்கு அவங்களுக்கு. இதுதான் வந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமம். மக்களே, இங்கே பாருங்கள், இப்போ வந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து நம்ம அப்படியே வந்து கீழ் பகுதியில் இந்த ஒத்தையடி பாதையில் இப்போ நடந்து போக போகிறோம். இந்த பாதையில் இப்போ நடந்து போய் நம்ம கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோம். பயங்கரமான ஒரு வழிதாங்க. சுற்றி வந்து பாருங்கள், எல்லாமே வந்து தோட்டங்கள். இந்த பக்கம் வந்து காப்பி செடி, பலா மரங்கள் இதெல்லாம் இருக்குதுங்க. என்ன பலாப்பழம் முடிஞ்சு போச்சாருண்ணா? ஏதோ 1-2 பிஞ்சு தான் இருக்குங்க. பெருசாக ஒன்றும் காணு. இல்லை, சீசன் முடிஞ்சு. இவ்வளோ பலாமரம் தான். பலாமரம் சீசன் டைமில் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஒரு காய் இல்லை. ஒரு காய் இல்லை.
ஒன்றுமே இல்லை முடிஞ்சு பாரு. அங்கே வர ஏதோ ஒன்று ரெண்டாக்கு தெரியும் சொன்னா அந்த இடத்துல அப்படியே ஒன்று ரெண்டு தெரியுது. அதே தான் குரங்குக்கு மட்டும் ஒன்று ரெண்டு தீனிக்காக அப்படியே இருக்குது. பெருசாக இல்லை. முடிஞ்சு ஆகஸ்ட்டு பாதி முடிஞ்சு போச்சுல. அப்புறம் இங்கே இருக்கு போய் சீசன் முடிஞ்சு போச்சு. மக்களே, இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் நம்ம நண்பர் சரவணன் தான் வந்திருந்தோம். கூட குட்டி பசங்க ஒரு 2-3 பேர்லாம் வந்திருந்தாங்க. இப்போது 2 வருஷத்துக்கு பின்னாடி இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு மறுபடியும் நானும் நம்ம நண்பர் சரவணன் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கிராமம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இந்த கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஏது யானை சரவணதுண்ணா? உடச்சிட்டு வந்திருக்கா? நேற்று நைட்டு வந்திருக்குமோ? இந்த செடியெல்லாம் அப்படியே உடச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னும் அந்த பலாமரம்லாம் இருக்குனால வந்துட்டுருக்கோம். இதுலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் 1-2 இருக்குனால அப்படியே வரும்பல இருக்கும். நைட் டைமில் அப்படியே ரவுண்டிங்கில் வரும். ஆமாம்மா. தெரியலையே. இல்லை இருப்பாங்க. மருமக இங்கே தான் இருக்கா? போனால கோயிலுக்கா? இல்லைம்மா, அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. சுற்றி பார்க்க சரி போ. அப்படியே பார்த்தா ஊர் எப்படி இருக்குன்னு பாட்டு வரலாங்கம்மா. ஆமாம், ஊரில் பார்த்தோன்னா கொடகு பார்த்தா நடந்து போகிற வழின்னு சொன்னாங்க. ஆமாம், இதே தான். அதான் போய் அப்படியே பார்த்தோன்னா வழியில் எப்படி இருக்குது, அப்படி வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாட்டு வரலாம் தாம்மா. அப்படி இருக்குது. அங்கே ஒரு வீடு, அது அங்கே ஒரு வீடு, அப்படி இருக்கு. அப்படிங்களா? ஒரே இடத்துல இல்லை, 3 வீடு 3 இடத்துல இருக்கு. அப்படிங்களா? ஆமாம். ஆள்லாம் இருக்காங்களாம்மா? கேட்கல. ஆள் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க ஒரு வீட்டில். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க. வழியில் போகலாங்களா? ஏதாவது ஆனா இருக்குமா? யானை நைட்டில் வந்திருக்கு. எப்படி போயிருக்குன்னு தெரியல. அப்படிங்களா? ஆமாம், நைட்டு வந்திருக்கு. நைட் வந்திருக்கு. பகலில் போகலாம். கொடகூர் போகிறோம்பா. இருக்காரு பாருங்க. இவர் பார்த்தா அவர் இவங்க அக்காங்க வீடு இங்கே தான் இருக்கு. அதான் கூட ஒருத்தர் இருக்காரு. இவங்க அட்டடிக்காரங்க தானே? அட்டடிக்கார் தான் அவங்க. சரி சரி, அவர் கண்டால் ஆள் இருக்குங்க. ஆள் இருக்காரு. இருக்குங்க. அட்டடியில இருந்து ஒருத்தர் இருக்காரு. இப்பதான் 2 பேர் ஆடு மேய்க்க போறாங்க பொம்பளைங்க. அப்படிங்களா? அங்க கூட போய். சரி. இல்லை, இவருக்கு தெரியுங்க. இவருக்கு தெரியும். பஸ் வீடு பார்த்தா எங்கள் அக்காங்க வீடு தானே தெரியும் இருக்கு. அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, பாட்டு வரேன். சரி. உங்களுக்கு வீட்டில் மேலேங்களாம்மா? வீடு மேலே இங்கே ஒரு வீடு கட்டியிருக்கோம். அது நைட்டில் யானை வந்திருக்கு. அப்படிங்களா? யானை வந்து குடத்துல தண்ணி அதெல்லாம் குடத்துல மிதிச்சு கம்பி கட்டிதோமா. சரிங்க. அதெல்லாம் பிச்சு வீசிட்டு போயிருக்கு. அது சரி பண்ணிட்டு மேலே வந்தோம். அப்படிங்களா? கீழே இருக்க தோட்டத்துல பிச்சிருச்சுங்களா? கம்பி கட்டியிருக்கோமா, அதுதானே உடைச்சிருக்கு. குடத்துல 2 குடம் தண்ணி வச்சிருந்தா குடத்துல மிதிச்சு அண்டால தண்ணி வச்சிருந்து அதில் குடிச்சிட்டு அப்படியே. இப்போ நடமாட்டம் இருக்கு நிறையா. இப்போ இந்த 2 வாரம் இல்ல. அப்படிங்களா? நைட்ல வந்திருக்கு. ஒரு 2 வாரம் இல்லாம இருந்துச்சுங்களா? ஆமா, நேத்து நைட் வந்திருக்கு. இப்போ நேத்து நைட் வந்திருக்கு. ஏதோ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இங்கே அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்கம்மா. ஆமா, அது மேலே காப்பிட்டு வரல. அப்படிங்களா? எப்படிம்மா நடந்தது? அது அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு சரிங்க நைட்டோட நைட் வந்திருக்காரு. மப்பு புல்லா குமிஞ்சிட்டே வந்திருக்காரா. இது அந்த ஆத்துக்கு மேல் பக்கம் மண்ணு திடுவில் தானே நின்றுட்டு இருந்திருக்கு. இது பார்க்கல இவரு. அப்போ பார்த்து இது இங்கேருந்து அதுக்குள்ளது ஓடி இருக்காரு. அது பின்னாடியே போய் பிடிச்சிருக்கு. எத்தனை மணிக்குமா நைட்டு? அது யாருக்கு தெரியும்? தெரியல. யாருக்கு தெரியாது. இந்த ஊருக்காரங்களா? மெட்டுக்கல்காரர் தானே? சரி, கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பார்த்தா ஒருத்தர் அடிச்சிருச்சு மெட்டுக்கல்ல அப்படின்னாங்க. நைட்டு ஒன்று போன இடத்துல கோத்திமுக்க ஒரு ஆள் காலையில் 7:45க்கு ஒரு பொம்பளை பின்ன கால் உடைஞ்சிருக்குல்ல. அப்படிங்களா? அது ஜிஎஸ்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காருங்களா? கேள்விப்பட்டேன் நான். காலை ஒன்றுக்கு ஒரு கால் போயிடுச்சான். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பொம்பளை தான் வேலைக்கு வந்துட்டு பஸ்ல இருந்து விட்டு கீழே இறங்கியிருக்கு. யானை மேலே இருந்து வந்ததும் பிடிச்சிருக்கு. சரி, அதுவும் கேள்விப்பட்டேங்கம்மா. இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி. சரி, அப்படியே பார்த்து போங்க. சரிம்மா. சரி, பகல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம்ல. பாரு இவர் இருக்கார் கூட. அது எந்த பக்கமே மேய்ஞ்சிட்டு சரி நம்ம வழியில போயிடலாம். சரி வரேம்மா. வரேன். மேலே இந்த ஒரு சாணி போட்டிருக்கேன். ஆனால் சாணமெல்லாம் போட்டிருக்கு.
மேலே இந்த ஒரு தனியாக போகிற நினச்சிட்டார் போல இருக்கு. நம்ம சரவண கூட இருக்கிறது யாருக்கும் தெரியல. அப்பப்போ மேலேயே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரான்னு போல இருக்கு சரவணக்கு. இந்த மாதிரி இடத்துல தனியெல்லாம் வர மாட்டோம்ல. தனியாக வரதெல்லாம் எந்த நேரம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நீ சொல்ல பார்த்தியா, அங்கே வந்து பார்த்தா யானை உடச்சிருக்கேன், நம்மளுக்கு தெரியாதுல்ல. 2 வாரம் இல்லையாம்மா, நேற்று நைட்டு வந்திருக்காம்மா. பாரு, நம்ம பாதுகாப்பு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு பாரு. இங்கே பாரு. வா வா. இங்கே என்ன வீடு புதுசா? ஃபஸ்ட்டு இருந்த வீடு தானே சொன்னாங்க, புதுசா? புதுசு அப்படியா? ஓ, அக்கா வீடு மேலே கட்டியிருக்காங்களா? ஓ, இந்த வீடு தான் புதுசாக. ஆமாம் ஆமாம். ஓ, அங்கே கட்டியிருக்காங்களா மேலே? ஓஹோ. ஓ, இப்போ கீழே உங்களுக்கு மேலே வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா? ஓ, அது இதுவும் புதுசாக கட்டியிருக்காங்க. ஓ, பரவாயில்ல. அப்போ கீழே இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே மேலே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா டெய்லி அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிரும். மேலே தான் வீடு இருந்துச்சுன்னா கூட தோட்டம் பார்க்குறது கூட போயிட்டு வந்துக்கலாம். கரெக்டு கரெக்டு. பார்த்துட்டு போகலாமா? யாராவது இருக்காங்கண்ணே? பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாமா? இறங்கி இருந்தாங்கண்ணா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அப்புறம் அப்படி நம்ம கீழே இறங்கிக்கலாம். காப்பி சீசன் ஆரம்பிச்சுட்டு இருக்கு சார். காப்பி இதெல்லாம் இருக்குது பிஞ்சு. ஓ, சீசன் வந்துடுச்சோ? ஆமாம், இது ஆகஸ்ட் மாதம்னு அடுத்து வந்துடும் இல்லையா? கரெக்டாங்க வந்துடும். எல்லாமே காப்பி தான். ஆமாம், இங்கே தான் இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. உங்களை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். ஆமாம், சரவணோட அக்காங்க வீடு கீழே இருக்குது அப்படின்னு. அப்புறம் மேலே கட்டியிருக்காங்கன்னாப்ல. இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்களாம்மா? ஓ, எத்தனை மாதம் ஆச்சுங்க மாதிரியா கட்டி? இந்த வீடு கட்டிங்க? ஓ, இப்போ 1 மாதம் மட்டும் வந்தீங்களா? சரி சரி. ஓ, கீழே இருக்க எல்லாத்துக்குமே இங்கே மேலே வீடு வந்துச்சுங்களாம்மா இல்லை உங்களுக்கு தானே? ஓ ஓ ஓ. பாதி பேர் கீழே தான் இருக்காங்க கொடவூர்ல. சரி சரிங்க. மட்டும் தான் மேலே இருக்கோம். ஓ, நீங்கள் மட்டும் தான் மேலே வந்திருக்கீங்க. பாப்பா வேறு ஸ்கூல் போனோமா, அதனால மேலே வந்தாச்சு. சரி சரி. டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால இங்கே வந்தாச்சு. சரி சரி சரி. பரவாயில்ல. ஏதாவது மேலே ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் சௌரியமாக இருக்கும். ஏன்னா டெய்லி கீழே போயிட்டு வரதுங்கிறதுலாம் கஷ்டம், டயர்டாயிரும். எந்த நேரம் யானை வந்துட்டே இருக்குது. பண்றது அதான் நேற்று நைட்டு தான் யானை வந்துச்சுங்களாம்மா? நைட்டு கூட வந்துச்சுதான், அப்படியே போகுது வந்தா. ஓ ஓ. பயமா தான் இருக்கு, என்ன பண்றது. இங்க கூட பரவாயில்ல, கீழே ரொம்ப பயம். கொடவூர்ல. ஓ ஓ. இங்கே கூட ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, பக்கத்தில் வீடுலாம் இருக்குது. அங்கே தான் தனித்தனியாக வீடு இருக்குங்களா? தனித்தனியாக இருக்கு வீடு. இங்கே தான் துரத்துறது சொல்லுங்க. அதான் ஒரே துரத்தி பார்த்தா முடியாது. இங்கேனா கூட சத்தம் போட பக்கத்தில் ஆள் இருக்காங்க. ஓ சரி சரி. கீழே கூட ஊர் போகிறீங்களா? கீழே வரைக்கும் அப்படியே பாட்டு வரலாம் தாம்மா. வந்திருக்கோம், ஒரு 2 வருஷம் இருக்குமா சரவணா? 2 வருஷம் மேலே இருக்குங்க. சரி, இன்னைக்கு அப்படியே 2 வருஷம் பண்ணி அப்படியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாட்டு வரலான்னு தான் அப்படியே வந்தேங்க. இப்போதான் போனாங்க 2 பேரு. அது என்ன ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. ನೀವು ಆ ವಯ್ಯ ಪೋಗಕ್ಕಲೇ ಹೋಗಲಿಲ್ಲ, ಈ ಕಡೆ ವೈ ಹೋಗುದು. ಈ ಪಾರೆ ವಯ್ಯ ಅದಕ್ಕೆ ಇದೆ ಪೋಣು. நம்ம கூரை வய்ய வேணாம், அது ஏன்னா இருந்துட்டா பாவா இருந்தா கூட பரவாயில்ல. அவன் இல்லை, வேலைக்கு போயிட்டாரு. தொகைக்காரது யாரும் இல்லை, அவர் இருக்காரு. இருக்காரு மாமியும் மாமனார மாட்டம் இருக்காரு ஆளா கொண்டு. அவர் மேலே திடீர்னு வர மாட்டாரு. இங்க வயதான் போய் போகணும்.
நீங்க வையக்கோயில் போனால் குகாலாஸ்ட் வேற இருக்காரு போயிட்டு ரிட்டர்ன் அதே ரிட்டர்னே பாறை வெளியே தான் வரணும். ஓ அந்த வழி போக முடியாதம்மா உங்கள் வீட்டு வழியே? ஆமா அங்கே போய் போக முடியாதுண்ணா. ஓஹோ ஏதாச்சும் நின்றுச்சுன்னா என்ன பண்றது? ஓ அந்த வழி ரொம்ப போதரமாக இருக்குங்களா? ஆமா ரொம்ப புதரா இருக்கு. நாங்க இருக்கும்போது பரவாயில்ல. ஓ ஓ சரி சரி. ஓ நீங்கள் அங்கேருந்து வந்ததுனால இப்போ வந்து அந்த வழி பெருசாக வந்து க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணனால பார்த்தோன்னா செடியெல்லாம் பார்த்தா மூடி வச்சுங்கிறீங்க. மூடி இருக்கு. சரி சரி சரி. அதனால எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா என்ன பண்றது? தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி நீங்கள் வந்துட்டு போகிறதுனாலே வழி கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சு. சுத்தமா இருந்துச்சு. ஓ புரிஞ்சு கரெக்ட் கரெக்ட். ஏன்னா உங்கள் வீடு போய் எல்லாமே தாண்டி தான் அவங்க மற்றெல்லாம் கீழே போகணும். மத்தலாம் இப்போ வந்து இன்னொரு சுற்றி இருக்குது அந்த வழியில் போய் வரணுங்களா? சரி 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 பார்த்துட்டு வந்துடுவாங்க. பகல் தானே, பகல் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்லம்மா. சரி பார்த்து போங்க. அப்புறம் நைட்டு தானே கொஞ்சம் டேஞ்சரு, பகலில் தானே. இப்போ தான் பசங்க 2 பேரும் கீழே போனாங்களா? ஆமா பசங்க எங்க அத்தை அவங்க தான் ஆடு மேய்க்க போயிருக்காங்க கீழே கொடகூர். கொடகூருக்குங்களா? அப்புறம் அவங்களே போகும்போது நம்ம என்ன போய் இப்பதான் போனாங்க. சரி 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 சரிம்மா கீழே போய் பாட்டு வரேன். கீழே பாட்டு இல்லைங்கம்மா போயிட்டு வேணா வர்றோம். சரி போயிட்டு வேணா வரோம். சரி சரி வரேங்கம்மா. சரிண்ணா. இல்லை சார் நான் கீழே போயிட்டு வந்துடலாம். டைம் இருந்தால் வேணா இங்கே வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். கீழே போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்துடலாம். என்ன கொட்டுக்கிறாடு? சரிம்மா கீழே பாட்டு வர்றேங்க. பாட்டு வரேன். மேலேயே வந்துட்டாங்க சார். நான் குடிப்பா மேலே இப்போ குடி வந்துட்டாங்க. பரவாயில்ல. ஏன்னா கீழே போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் டெய்லி. ஆமாம் ஆமாம் கரெக்டு. ஸ்கூலுக்கெல்லாம் டெய்லி போயிட்டு வரணும் ரொம்ப கஷ்டமில்ல. டெய்லி கூட்டிகிட்டு வர வருவானு இல்லையா? ஆமாம் மக்களே இங்கே பாருங்கள். இது வந்து மெடிக்கல் கிராமத்தோட ஒரு பகுதியில் இருக்க வீடு. இந்த வீட்டில் வந்து இருக்கிற நம்ம சரவணோட அக்காவை பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பி கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பாருங்கள் இந்த வழியில் நம்ம இப்போ போக போகிறோங்க.